ஸ்டாலின் நேரடியாக சொன்னாரா, தன்னுடைய கையாட்களை சொன்னாரா, அல்லது அவருடைய அடிப்படை அமைச்சரவையின் செயலகத்தில் முடிவு செய்து சொன்னார்களா? யாரோ சொல்லி அவங்க சொல்லி தான் போட்டுருக்காங்க. நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னாக்க பாதிக்கப்பட்டவங்க அது கொடுத்து அது வழக்கு போடட்டும், நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு சொல்லட்டும். அரசு இதுல தலையிட்டு குண்டர் சட்டத்தை, குண்டர் தடுப்பு சட்டத்தை போட வேண்டிய தேவை என்ன வந்தது? இதுதான் 2018 கொடுத்த ஒரு புகார் இப்ப எடுத்து அதை எஃப்ஐஆர் ஆக்குறாங்க. இன்னொரு புகார் 2 எஃப்ஐஆர் ஆக்குறாங்க. அப்ப 3 வழக்கு இருக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் குண்டர் சட்டம் போடப்படுகிறது. அது பெண் போலீஸை இழிவுபடுத்துறது, பெண்களை இழிவுபடுத்துறது, இந்த விஷயங்கள் போக்குவரத்து. நீதிமன்றங்கள் மு.க. ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கு. அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆனால் சிக்கலான ஒரு வழக்கு பற்றி நாம் பேச போகிறோம். அது அனைவருக்கும் தேவையான செய்தி என்பதனால் சவுக்கு சங்கர் மீது போட்ட குண்டர் தடுப்பு சட்டம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் 9/8/2024 அன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம், அதுபோல நீதிபதி வி. சிவஞானம் ஆகிய இருவர் அடங்கிய அந்த அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தீர்ப்பு என்றால் அது மிக மிக சிறப்பான தீர்ப்பு. அது பல கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குன்னா அது பின்னாடி கொஞ்சம் சொல்றேன். இப்ப சவுக்கு சங்கருக்காக ஏன் வக்காலத்து வாங்கி நீங்க பேசணும் என்று நண்பர்கள் தம்பிகள் கேட்கக்கூடும். சவுக்கு சங்கருக்காக கூட அவருக்கு நீதி பாதிக்கப்பட்டாலும் நம்ம பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயம் சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்குறது மட்டுமல்ல, இதுல தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில எப்படிப்பட்ட அளவுக்கு ஜனநாயகம் பறிக்கப்பட்டிருக்கிறது, உரிமைகள் மீறப்படுகின்றன, ஒரு வகையான எதேச்சாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பும் ஒரு வலுவான சான்று. அதற்காகத்தான் நம்ம பேசுறோம். அடுத்து நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கின்ற இந்த தீர்ப்புல அது இளம் வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை முழுமையா படிக்கணும். சவுக்கு சங்கர் மீது என்ன குற்றச்சாட்டு? மக்களை தூண்டி விட்டு கலகம் பண்ண வைக்கிறார், பெண்களை இழிவுபடுத்துகிறார், பெண் போலீசார்கள் எல்லாம் பாலியல் ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்பது போல அவர் காணொளிகள் போட்டிருக்கிறார் அவருடைய சவுக்கு யூடியூப்ல என்பதுதான் அவர் மேல குற்றச்சாட்டு. அவர் திமுகவினுடைய ஊழலை தொடர்ந்து அம்பலப்படுத்துவார். திமுக அரசினுடைய எதேச்சாதிகாரங்கள், சட்டவகைகள் தொடர்ந்து அம்பலப்படுத்துவார். அந்த அளவுக்கு பாஜக ஊழலையும் பாஜக சர்வாதிகாரத்தையும் அவர் பேச மாட்டார். அதனாலேயே நம்ம இவர் ஒருதலை சார்பா இருக்கிறாரு அப்படிங்கிறது என்று அவருக்கு உரிமை கூடாது என்று நினைக்க கூடாது. அது திமுக வட்டாரங்கள் அப்படி நினைக்கலாம், நம்ம பொதுவா உள்ளவங்க அப்படி நினைக்க கூடாது. இப்ப ஒருத்தர் எடுத்துக்காட்டா, இப்ப சிபிஎம் கட்சி, சிபிஐ கட்சி இருக்கு. பாஜகவுடைய சர்வாதிகாரத்தை, பாஜகவுடைய ஊழலை கண்டிக்கிறது போல திமுக ஆட்சியினுடைய சர்வாதிகாரத்தை, ஊழலை கண்டிப்பார்களா? மாட்டார்கள். சரி, அதனால பாஜக மீது அவருக்கு வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யாயிடுமா? சிபிஐ இல்ல, அப்படியே எடுக்க முடியாது. எது உண்மையாக எடுத்துக்கோ, அவ்வளவுதான். நம்மை பொறுத்தவரை நம்ம நேர்மையா, பாஜக செய்தாலும் தப்பு தான், திமுக செஞ்சாலும் தப்பு தான், அதிமுக செஞ்சாலும் தப்பு தான், காங்கிரஸ் செஞ்சாலும் தப்பு தாங்கிற நிலையில நம்ம போயிடுவோம். அது ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. எனவே இப்படி உடனே இவரை அப்படி போயிடக்கூடாது, புரிஞ்சக்கூடாது. இப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னாக்க, சவுக்கு சங்கருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது. அதாவது 2 வழக்குகள். ஒண்ணு, இவர் மக்களை தூண்டி விட்டு கலகம் செய்ய வைக்கிறாரு, சட்ட ஒழுங்கு கிடை செய்கிறார், பொது அமைதி கெடுகிறது. இவரால் சான்றாக கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்ட பிறகு அங்கே பயணிகளை தூண்டிவிட்டு சாலை மறியல் போன்ற போராட்டங்களை செய்ய வைத்து விட்டார். இது ஒரு குற்றச்சாட்டு. அந்த
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சவுக்கு சங்கர் சொன்னதுனால என்ன பாதிப்பு வந்தது என்று அது சிறிதா பார்ப்போம். அதாவது 10/2/2024 அன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில், புதிய பேருந்து நிலையத்தில் மக்கள் போராடுகிறார்கள். ஏன்? அவர்களுக்குரிய நகர பேருந்துகள் வரவில்லை, வெளியூர் பேருந்துகள் வரவில்லை, நாங்கள் இங்கேயே கிடக்கிறோம், இரவெல்லாம் கிடக்கிறோம் போக்குவரத்து என்று பல நாள் இந்த மாதிரி துன்பப்பட்டு மக்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாள் அவங்க போராட்டம் பண்ணி சாலை மறியல் எல்லாம் பண்ணிடுறாங்க. இதை தூண்டிவிட்டது யார் என்றால் சவுக்கு சங்கர் தான் ஒரு காணொலி போட்டு என்பது திமுக ஆட்சியின் குற்றச்சாட்டு. இதை ஒரு குற்றச்சாட்டா அவங்க சொல்றாங்க. சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டம் பாய்வதற்கு, குண்டர் சட்டம்னா என்ன அர்த்தம்? அந்த சமூக அமைதியை கெடுத்தது, திருட்டுத்தனம் பண்றது, ரவுடித்தனம் பண்றது, போக்குவரத்தனம் பண்றது, இந்த மாதிரி ஆட்களை சிறையில் போட்டால் ஓராண்டுக்கு அவங்கள வெளியில விடக்கூடாது, நீதிமன்றம் வெளியில விடக்கூடாது, ஓராண்டு சிறையிலே இருக்கணும் குறைந்தபட்சம். அந்த சட்டம் குண்டர்கள் தடுப்பு சட்டம். அந்த சட்டத்தை தான் போடுறாங்க. அதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் மீது சில புகார், இந்த பெண்கள் நான் சொன்ன பாருங்க, பெண் போலீஸ் இழிவுபடுத்துறது, போக்குவரத்து, இந்த கிளாம்பாக்க விஷயத்தை சேர்க்கிறாங்க. இதை தூண்டி விட்டு மக்களை போராட வைக்கிறாரு அப்படின்ட்டு. உண்மை என்ன அதுல என்றால், கிளாம்பாக்கத்துல பயணிகள் திரண்டு போராடிய நாள் 10/2/24. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய ஊழல், அதனால மக்கள் படுற துன்ப துயரங்கள், இதை பற்றி இவங்க சொல்றாங்களோ ஒரு காணொலி போட்டார்னு, அந்த காணொலி, சங்கர் போட்ட காணொலி வெளியான நாள் 11/2/2024. இதை அவங்க ஆவணமே ஒத்துக்குதா, காவல்துறை ஆவணமே ஒத்துக்குது. அப்ப இவர் தான் தூண்டி விட்டாரு பயணிகளைன்னு சொல்றாங்கல்ல, அது 10ஆம் தேதி பயணிகள் போராட்டம். சவுக்கு சங்கர் போட்டது 11ஆம் தேதி. 11ஆம் தேதி போட்டது எப்படி 10ஆம் தேதியை தூண்டி விட்டுருக்கும்? அப்படின்னு மாய மந்திரமா? அது நீதிபதிகள் ரொம்ப நாசுக்கா SM சுப்பிரமணியம், V சிவஞானம் சொல்றாங்க. நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் on the part of the detaining authority. தடுப்பு காவல்ல வச்ச அதிகாரிகள் தங்களுடைய அறிவை சரியா பயன்படுத்தவில்லை என்று நாசுக்கா சொல்றாங்க. அதனுடைய பொருள் என்ன? தடுப்பு காவலுக்கு காரணம் சொன்ன அதிகாரிகள் முட்டாள்தனமான காரணத்தை சொன்னார்கள் என்பதான் சொல்றாங்க. நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுங்கிறது நயமா சொல்றது, வேற ஒன்றும் இல்லை, முட்டாள்தனமா சொல்லுகிறார்கள். ஏனென்றால் 11ஆம் தேதி சங்கர் போட்ட காணொலி வருது, அதுக்கு முன்னாடி அவங்க போராடிடுறாங்க மக்கள். ஒண்ணு. அடுத்தது ஒரு புகார், இந்த குண்டர் சட்டத்துக்காக, மற்றதெல்லாம் போகும். இந்த 7/5 வாக்குல அதுக்கு முன்னாடியே ஒரு இன்னும் 2 வழக்கு, தனிநபருடைய வழக்கு. ஒன்று பெண் போலீஸை போட்டதுக்காக நடவடிக்கை எடுக்கணும், பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று ஒன்று. இன்னொன்று இது போல, இதுவும் அது மாதிரி தான், பெண்கள் பண்ணது, அந்த போலீஸ் குற்றம் சாட்டினது, அந்த மாதிரி 2 புகார்கள். இதுல ஒரு புகார், இது 7/5/2024 அது வழக்கா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2 புகார்ல ஒரு புகார் 2018 காவல்துறையில கொடுத்த புகார், அதுல பதிவு செய்யாமலேயே வச்சிருந்திருக்காங்க. அப்ப யார் ஆட்சி இருந்திருக்கும்? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்திருக்கும். 2018 கொடுத்த ஒரு புகார் இப்ப எடுத்து அதை FIR ஆக்குறாங்க. இன்னொரு புகார் 2 FIR ஆக்குறாங்க. அப்ப 3 வழக்கு இருக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் குண்டர் சட்டம் போடப்படுகிறது. அது பெண் போலீஸை இழிவுபடுத்தினது, பெண்களை இழிவுபடுத்தினது, இந்த விஷயங்கள் போக்குவரத்து. இப்ப நீதிபதிகள் இதை பத்தி என்ன பேசுறாங்க? இப்படிப்பட்ட 2 குற்றம் பண்ணியிருக்காரு அவரு. இப்ப முதல் குற்றம் தான் இல்லாம போயிடுச்சே. 11ஆம் தேதி போட்ட வீடியோ 10ஆம் தேதி தூண்டி விட்டதை எப்படி சொல்ல முடியாது? தப்பு, முடிஞ்சு போச்சு. இந்த 2 விஷயம் இருக்குல்ல, பெண் போலீஸ், இதுலயும் பெண் போலீஸ் வழக்கு கொடுத்ததா இல்ல, பெண் போலீஸுக்கு நியாயம் கேட்டு ஒரு சமூக
இயக்கங்கள்ல பொது மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போட்ட வழக்குன்னு சொல்றாங்க, போட்டிருக்காங்க. இந்த வழக்க பாதிக்கப்பட்டவங்க கொடுத்து பதிவு பண்ணி வழக்கு நடத்த வேண்டியதுதான். அது தனியா நடக்குது, வழக்கு போட்டிருக்காங்க. அது வழக்கு தனியா இருக்கு, எழும்பூர்ல இருக்கு, அப்புறம் கோவையில இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு வச்சுங்களேன். அந்த வழக்கு போடுற பல வழக்குகள் எடுக்காத மாதிரி நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னாக்க பாதிக்கப்பட்டவங்க அது கொடுத்து அது வழக்கு போடட்டும், நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு சொல்லட்டும். அரசு இதுல தலையிட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தை போட வேண்டிய தேவை என்ன வந்தது? இதுதான். இல்ல மக்கள்கிட்ட அமைதி இல்லாம பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, பப்ளிக் ஆர்டர் கெட்டு போகுது, பதட்டம் வருது, என்ன வந்ததுன்னு கேக்குறாங்க நீதிபதிகள். அந்த இடத்துல அந்த பொதுமக்கள் போராடி இருக்காங்க. அது எப்போ எங்கேயும் நடக்கிறதானே இது. இவர் பேச்சை கேட்டு தமிழ்நாடு முழுக்க என்ன போராட்டம் வந்துருச்சு? ஏன் மிகைப்படுத்தி சொல்கிறீர்கள்? அப்ப நீங்க ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கல, அவர்கள் மேல அவங்கள பழிவாங்கணும், நடவடிக்கை எடுக்கணும் என்பதற்காக இப்படி பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று விளக்கமாக அவர்கள் இப்படி சொல்லிட்டே போறாங்க. இதை ஏன் பொது பிரச்சனை ஆக்குறீங்க? அடுத்ததான் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு உள்ள மீடியா, இணையம் என்பது, யூடியூப் என்பது, இந்த மாதிரியான தகவல் சாதனங்கள் பழைய கால பத்திரிகைகள் போன்றது அல்ல, பழைய கால வானொலி போன்றதும் அல்ல. இது நீங்க உங்க விருப்பம், நீங்க ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேணா திருப்பிட்டு போயிடலாம், இல்ல நிறுத்தி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி விஷயம் இது. உங்களுக்கு விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கலாம். அடுத்தது, இதையே முடக்கிட முடியாது, தடுத்துட முடியாது, இதுல ஒரு ஒழுங்கு வரணுமே தவிர தடுத்துட முடியாது. எனவே இதுல இதை பொதுவா காட்டுவது தப்பு. அப்போ இன்னைக்கு மீடியா எப்படி வளர்ச்சி பெற்றதுக்கோ இதுக்கு தகுந்தாப்புல அதை சிந்திக்கணுங்கிறாங்க. டிசெண்டிங் வியூஸ் மே பி இன் டிஃபரண்ட் மீடியம்ஸ், அதாவது ஆட்சியாளர்கள் மீது, சட்டங்கள் மீது மாற்று கருத்து சொல்லக்கூடிய, எதிர்க்கக்கூடிய பல வகையான கருத்துக்கள் பல வகையில பல வடிவங்களை வரலாம். மீடியம்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ், பல மொழிகள்லையும் வரலாம். some may even be unfair and prejudicial, நியாயமற்ற முறையிலும் வேண்டுமென்றே முன்விரோதத்தோடு சொல்லப்பட்டதாகவும் இருக்கலாம். if an individual feels affected by such views, அப்படிப்பட்ட அவங்களுடைய பார்வையினால பாதிக்கப்பட்டதாக ஒரு he or she பாதிக்கப்பட்டதாக கருதினால், he or she can proceed against such content providers in a manner known to law. சட்டத்துல இவங்க மேல நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே விதிகள் இருக்கு. அந்த விதிகளை பயன்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் சட்டப்படி. But the state and its machinery should exercise restraint. ஆனால் அரசும் அரசின் எந்திரங்களும் இப்படி போய் தலையிடக்கூடாது, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், ரெஸ்ட்ரைன் பண்ணிக்கணும், கட்டுப்படுத்திக்கணும். இந்த மாதிரி தனிநபர் பாதிப்பு விஷயத்தை எல்லாம் போய் அரசு விஷயமா மாத்திட்டு இருக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் நீதிபதிகள். அடுத்தது சொல்றாங்க, இன்னைக்கு இந்த மீடியா என்பது எப்படி இருக்கு, யூடியூப் எல்லாம் அதை பத்தி சொல்றாங்க நல்லா. They said that the nature of social media was such that the viewers generally prefer to consume only the content that aligns with their preconceived notions on morality, values and politics. இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, இப்ப அது இந்த ஊடகங்கள், யூடியூப் போல உள்ள ஊடகங்கள் அல்லது இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி பார்க்கறாங்க, தாங்கள் ஏற்கனவே வைத்திருந்த அபிப்பிராயங்களுக்கு ஆதரவாக அதில் பேசினால் அவர்கள் கேட்பார்கள், பார்ப்பார்கள். அந்த அபிப்பிராயங்கள் தங்கள் மனசுல எது மொராலிட்டின்னு வச்சிருக்காங்களோ அது, அந்த பார்வைகள், அவங்களுடைய அரசியல் பார்வை, இவற்றுக்கெல்லாம் முரண்பாடா இருந்தா திருப்பிட்டு போயிடுவாங்க, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, வேற இதுக்கு மாத்திட்டு போயிடுவாங்க, கேட்க மாட்டாங்க. பழைய மாதிரி ஊடகங்கள் அப்படி நிரந்தரமா பரப்பிட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல. இப்ப
பார்வையாளர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு தங்கள் ஏற்கனவே வச்சிருக்க மண்ணில் வச்சிருக்கக்கூடிய அபிப்பிராயங்களுக்கு இசைவா அதை மேலும் ஊக்கப்படுத்துறதாக இந்த இணையதளங்கள்ல வீடியோக்கள்ல செய்திகள் வந்தா விமர்சனங்கள் வந்தா இருந்து பாக்குறாங்க. இல்லாத பாக்குறது கூட இல்லை, இவ்வளவு நுட்பமா பாக்குறாங்க இந்த நீதிபதிகள். இதுக்கு ஏன் போட்டு அலட்டுக்கிறீங்க, அப்படிங்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை. therefore the question of their being influenced would not arise. எனவே அவர்கள் தூண்டிவிட்டு அவர்கள் செல்வாக்கு செலுத்தித்தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல என்று ஆட்சியாளர் சொல்றாரு நீதிபதி. எழுதுனது எஸ்.எம். சுப்பிரமணியம், 2 நீதிபதி அமர்வு. அப்புறம் குண்டாஸ் ஆட்டத்தை எங்க எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்காது. அவங்க அந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க அந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. அப்படியெல்லாம் இது இல்லையே, அப்படிலாம் இல்லாத போது ஏன் இப்படி பண்றீங்க, இப்படி போட்டு தப்பு, எனவே இதை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. இவர் பேரில் போட்டதை குண்டாஸ் ஆக்டை சவுக்கு பேரில் போட்டதை ரத்து செய்து விட்டாங்க நீதிபதிகள். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தீர்ப்பை இளைஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் நல்லா படிக்கணும். இது மிக மிக முக்கியமானது. இதுல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க நல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் எடுத்து காட்டுறாங்க. பழைய காலத்திலேயே தீர்ப்புகளை எடுத்து காட்டுறாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை. அதெல்லாம் நம்மளுடைய வழக்கறிஞர்களுக்கு உதவும். இந்த அரசு பல பேர் மேல வழக்கு போட்டிருக்கு, எக்கச்சக்கமான வழக்கு இருக்கு. அந்த வழக்குகளுக்கெல்லாம் வாதாடுவதற்கு இதெல்லாம் பயன்படும். உச்ச நீதிமன்றம் வழங்கிய பற்பல தீர்ப்புகள், அது மாதிரி உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள்ல அமீனா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலங்கானா அண்ட் அதர்ஸ், அது ஒரு தீர்ப்பு எடுத்து காட்டுறாங்க. ராம் மனோகர் லோகியா அவர் பேர்ல போட்ட வழக்கு, ராம் மனோகர் லோகியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், அந்த வழக்கு. நாம் தமிழர் கட்சி தம்பி காட்டை துரைமுருகன் மீது இப்படித்தானே ஒரு வழக்கு போட்டாங்க, பொய் வழக்கு. ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியை பற்றி அதுக்கு முன்னாடி அதிமுக மேடைகள்ல பாடிய ஒரு பாட்டை பாடிட்டாரு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் ஒட்டி. அதுக்கு கடுமையான இதுகளை போட்டு வழக்க போட்டு உடனே விரட்டி பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. இரவு நேரத்துல நீதிபதி பார்த்துட்டு இது அதுக்கு பொருந்தாது, எனவே ரிமாண்ட் பண்ண முடியாது, இவர் போகட்டும், வழக்க பிறகு பேசிக்கணும்னு அனுப்பிடுறாரு. இது பதிலடி இல்லையா? அது நீதிமன்றங்கள் மு.க. ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. என்ன விஷயங்கிற, யாரை பத்திங்க நீங்க? அந்த காலத்துல பண்டித நேருவை பேசாத பேச்சா திமுகவில் சொன்னா நம்ம கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அண்ணாவே பேசுறாரு. பண்டித நேரு இலங்கைக்கு போறாரு, திருமதி பண்டார நாயகாவோட பேசுறாரு. அந்த அம்மா கணவன் ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்டார் பண்டார நாயகா. இந்த அம்மா சிரிமாவோ பண்டார நாயகா. அந்த அம்மா பிரதமர் இருக்கு அப்ப இலங்கைக்கு, இவர் இங்கே பிரதமர் இந்தியாவுக்கு. ஏதோ பேசுறாங்க, அதை போய் இப்ப என்ன பேசுறீங்களா அந்த அண்ணா? எனக்கு அண்ணா பேர் ரொம்ப ரொம்ப வருத்தமானது. இவரோ மனைவியை இழந்தவர், அவரோ கணவனை இழந்தவர், இருவரும் அந்தரங்கமாக சந்தித்து பேசுகிறார்கள், ஊரிலே என்ன கருதுவார்கள் அப்படின்னு விமர்சனங்க. இதுக்கெல்லாம் யாரும் வழக்கு போடல. இல்ல நீங்க பேசாத பேச்சா, கருணாநிதி பேசாத பேச்சா, காமராஜரை பத்தி பேசாத பேச்சா, அவதூறு காமராஜரை பத்தி 67 தேர்தல்ல நாங்கள்லாம் அப்பெல்லாம் தேர்தல் பணி திமுகவுக்கு ஆற்றியவர்கள், மாணவர்களா இருந்து பணி ஆற்றியவர்கள், ஞாபகம் வச்சுங்க. சுவரொட்டி எல்லாம் கலைஞர் கருணாநிதி ஏற்பாடு. ஏழை பங்காளனின் மாளிகையை பாருங்கள் அப்படின்னு ஒரு போஸ்டர். வாடகை எங்கேயே கூடியிருக்காரு காமராஜர் 67ல. நீங்க சொல்லாததா ஒண்ணு, ஒவ்வொரு ஆட்சியை பற்றி சொல்லாததா? எல்லாம் தான் எல்லா காலத்தையும் எல்லா கட்சிகளும் பல பேர் பல மாதிரி பேசுவாங்க. இப்பொழுது என்ன துடிக்குது உங்களுக்குங்கிறேன், இப்பொழுது என்ன துடிக்குது? அதனால திறனாய்வுகளுக்கு நாகரிகமா விமர்சனம் தேவைதான்.
அதே சமயம் கடுமையாக சில பேர் பண்றான்னாக்கா அது யாரும் தனிநபர் பாதிக்கப்பட்டா நடவடிக்கை எடுக்கட்டும். அரசு தலையிட்டதுல என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு என்ற திறனாய்வை நாம் பேச வேண்டும், மக்கள் பேச வேண்டும். இது ஏதோ சவுக்கு சங்கருக்கு வந்துச்சுன்னு விட்டு போயிடக்கூடாது. இப்படி பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இந்த எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கருத்துரிமை, பப்ளிக் டிஸார்டர், போக்குவரத்து, அது இந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கு, இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 19(1) அடிப்படை உரிமை வழங்குவதோ அதுக்கு ரீசனல் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு நியாயமான கட்டுப்பாடுகளும் தேவை என்பதும், அந்த நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு என்னென்ன நாம்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பதையெல்லாம் அந்த தீர்ப்பு நல்லா சொல்றாங்க. அதனால பலர் எடுத்து இது படிக்கணும். இது 56 பக்கம். இது ஹிந்துல பாருங்க, இது நல்லா பொறுப்புணர்ச்சியோடு இங்கிலீஷ் ஹிந்துல போட்டாங்க. அது 10ஆம் தேதி 10/8/2024 அன்று அன்னைக்கே போட்டாங்க, மறுநாள் போட்டாங்க. 6 பத்தி கொண்ட செய்தியா அந்த சாரத்தை போட்டாங்க. சவுக்கு சங்கர் படமும் போட்டிருக்காங்க. 6 பத்தியில அந்த செய்தியை போடுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த குடிமை உரிமை, மக்கள் உரிமை மேல உள்ள ஒரு அக்கறையின் காரணமாக இதை போட்டிருக்காங்கன்னு நானா யூகிக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு டீட்டெயிலாக போட வேண்டியதில்லை. எல்லா தர்க்கங்களையும், சாரமான தர்க்கங்கள்லாம் ஹிந்துலே போட்டாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த அசல் ஆர்டர் ஆணையை பார்க்க வேண்டும் என்ற நிலையில் தான் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரையர் சொல்லி இதை எடுத்து அனுப்புங்கன்னா உடனே எடுத்து அனுப்பிட்டார். 56 பக்கம். இது படிக்கணும், இளைஞர்கள் படிக்கணும். இது பல்வேறு வழக்குகளுக்கு பயன்படும். அடுத்தது இந்த திராவிட மாடல் பற்றி சொல்றாங்கல்ல. திராவிட மாடல்ல மனித உரிமைக்கெல்லாம் இடம் இல்லையா? திராவிட மாடல்ல ஜனநாயகத்துக்கெல்லாம் இடம் இல்லையா? இது என்ன? இது வந்து இந்த வழக்கை யார் போட்டாங்க? அந்த சென்னை மாநகராட்சி காவல் ஆணையரா? அவரை போட சொல்லிடுறீங்க நீங்க, ஆட்சியாளர் போட சொல்லுவீங்க. ஸ்டாலினுடைய தூண்டுதல் எல்லாம் போட்டுவார் அவரு. எப்படி இது நியாயம்? இது ஸ்டாலின் நேரடியாக சொன்னாரா, அவருடைய கையாட்களை சொன்னாரா, அல்லது அவருடைய அடிப்படை அமைச்சரவையின் செயலகத்துல முடிவு செய்து சொன்னார்களா? யாரோ சொல்லி அவங்க சொல்லி தான் போட்டுருக்காங்க. இதை வந்து விமர்சிக்கணும், ஸ்டாலின் ஆதரவாளர் உட்பட விமர்சிக்கணும். திமுக காரங்க விமர்சிக்க முடியாது. வெளியில இருந்துகிட்டு ஆதரிக்கிறீங்கல்ல, பாஜக பயங்கரவாதத்தை ஏற்று அதுக்காக ஒரே அடியா ஸ்டாலின் ஆதரிக்கிறது, முட்டு கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட நண்பர்கள், தோழர்கள் இதெல்லாம் எடுத்து பேசுங்க, விவாதிங்க, விமர்சிங்க. நிறைய அடிப்படை ஜனநாயக உரிமை பறிப்பு என்பது திமுக ஆட்சி நடக்குது. ஒரு கூட்டம் நடத்த முடியல, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியல, அவ்வளவு தடைகள், அதெல்லாம் மீறி செய்ய வேண்டியா இருக்கு. சாதாரண இல்லாது வழக்கு 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 அப்படியே பிடிச்சி சாயந்தரம் விடுறது. பார்த்தீங்கன்னா கடைசியில் எஃப்ஐஆர் போட்டு இத்தனை செக்ஷனில் வழக்குன்னு வச்சிடுறது. அது 6 மாதம் கழிச்சு கோர்ட்லேருந்து சம்மன் வரும், 1 வருஷம் கழிச்சு கூட வரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அல்ல, இந்த ஜனநாயக பறிப்பு என்பது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கிறது. மற்ற எந்த மாநிலம் நமக்கு தெரிஞ்ச வரையிலும் மற்ற மாநிலங்களை விட ஜனநாயக பறிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கு. இதுல ஒரு பொதுவான விழிப்புணர்வு தேவை. எல்லாருக்கும் பொதுவான விழிப்புணர்வு தேவை. புனிதர் புத்தர்னு சொல்லலாம், ஸ்டாலின் சொல்லிட்டுலாம் பயன் இல்லை. அது ஆமா, போதி மர புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன அவன் பகுத்தறிவு ஸ்டாலினாய் வந்து விட்டான் என்றெல்லாம் ஏற்கனவே கண்ணதாசன் வேற ஒருத்தர் பாடினாரு. நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இல்லை, போதி மர புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன அவன், அவரை சொல்ல வேண்டாம், பகுத்தறிவு ஸ்டாலின்லாம் வந்து விட்டான் அப்படிங்கிறது போல் நினைச்சுக்கிட்டு இவர் தான் இக்காலத்தின் புத்தன் அப்படிதான் நினைக்கக்கூடாது. ஒரு பாகுபாடு பார்த்து செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் தனக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கு எல்லா ஆதரவும் கொடுப்பாங்க. விமர்சித்தால் அதை ஒடுக்குவது எப்படி, பழிவாங்குவது எப்படி என்று நேரம் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை தான் இவர்கள் இருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் சட்டம், தடுப்பு காவல் சட்டம் செல்லாது என்ற தீர்ப்பை நாம் பார்த்துவிட்டு இதை பரவலா பேச வேண்டும். பல நீதிமன்றங்கள் நடக்கும் வழக்குகளில் இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். யார் மேல போட்டாலும் தவறுதான். அது மாதிரி நமக்கு ஆகாதவங்களே இருப்பாங்க, தமிழ் தேசியத்துக்கே ஆகாதவங்க இருக்காங்க, அவங்க மேல இப்படி போடலாமா? அது போடக்கூடாது. அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது. பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லிட்டு போறோம். அடக்குமுறை ஒடுக்குமுறை சட்டங்களை போடுறது என்பது என்ன நியாயம்?
அதை செயல்படுத்துறது என்ன நீதி அது? அதனால இதுல எல்லாரும் தலையிட்டு இதை பேச வேண்டும், இதை கேட்க வேண்டும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஜனநாயக பறிப்பு கூடாது என்பதற்கான கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த உரையாடலை உங்களோடு நடத்தினேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.